Hello friends, welcome back to Pink's Kitchen தமிழ். இன்னைக்கு நம்ம mayonnaise பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு சிமிலரான ஒரு ரெசிபி தான். இது ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம், ரொம்ப குயிக்காவும் பண்ணிரலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு சாஸ் pan ஃபுல்லா தண்ணியை சூடு பண்ணிருங்க. இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா 1 கப் அளவுக்கு மேக்ரோனி பாஸ்தா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இப்போ 8 நிமிஷம் ஆயாச்சு. நம்மளோட மேக்ரோனி பாஸ்தா நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ தண்ணியிலேருந்து வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இன்னொரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். பட்டர் நல்லா உருகினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டை நல்லா குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 பச்சை மிளகாவையும் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக சாட்டே பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற அந்த பாஸ்தா உள்ள சேர்த்துருங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு மைனீஸ் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெஜ் மைனீஸ் இல்லாட்டி எக் மைனீஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி எக் மைனீஸ் எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேக வச்ச ஸ்வீட் கார்ன், 1/4 டீஸ்பூன் ஆஃப் சால்ட் அண்ட் 1/4 டீஸ்பூன் ஆஃப் பெப்பர் பவுடர். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக ஒரு 1/2 கப் அளவுக்கு மொட்சரெல்லா சீஸ் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு சுவையான மைனீஸ் பாஸ்தா ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடாக சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் குவிக்கான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த மைனீஸ் பாஸ்தா ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.